ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கல்வித்துறை, அதாவது டிஆர்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி தான் வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தற்காலிக பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 15,159 பணியிடங்கள் நிரப்பப்படுன்ற மாதிரி ஒரு போலியான செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 15,159 பணிகள் வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அரசாங்கத்து மூலமாக தான் நியமிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வரலைங்க. பட் நிறைய தேர்வர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, போனஸ் மதிப்பெண்ணை கொடுங்க, இல்லைனா நியமன தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்வளோ கோரிக்கைகள் முன் வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். டெட் பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா வரலாறு காணாத தோல்வி அடைஞ்சது தான் இதுக்கான காரணமே. கிட்டத்தட்ட 94% பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுக்கெல்லாம் காரணம் அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேள்விகள் எடுக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டெட் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வு மட்டும் வச்சுட்டு போஸ்டிங்கே போடணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியமன தேர்வு இன்னொன்று இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த 6% பேருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியமன தேர்வு வச்சாங்கன்னா இப்போ 100%லேயே வந்து பார்த்திங்கன்னா 94% ஃபெயிலுனா 6%த்தில் எத்தனை சதவீதம் பாஸ் பண்ண போகிறாங்க? ஏன் திரும்ப எழுதி ஃபெயில் ஆகி போகிறதுக்கு நியமன தேர்வை ரத்து பண்ணலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டிங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி டைரெக்டாக போஸ்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு வழியை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு ஓரிரு தினங்களில் தெரிஞ்சிருங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான முழுமையான கவனங்கள் எல்லாமே இருக்குங்க. அதாவது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து போனஸ் மதிப்பெண் ப்ளஸ் நியமன தேர்வு ரத்துக்கான அறிகுறின்னு கூட சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியுங்க முழுக்க என்ன நடக்க போகுது. டிஆர்பியில் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2022-23 கல்வியாண்டு வந்து இந்த மே மாதத்தோட முடிய போகிறதுக்கு +2 எக்ஸாம்லாம் நேற்றோட முடிஞ்சது ஒரு காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதோட அஃபிஷியல் நியூஸ் வருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க. அந்த இடத்த எல்லாமே பூர்த்தி பண்ண புதிய ஆசிரியர்கள் நியமிக்கணுங்க. தற்காலிக ஆசிரியர்கள் நியமித்தா அது வந்து கண்ட்ரோலில் வராதுங்க. அதாவது தற்காலிக ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நியமிப்பாங்க. மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மூலமாக டெட் எக்ஸாம் எழுதி வரவங்களாக தான் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் டிஆர்பிலேயே வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம தகவல் மையத்திலேருந்து வந்து அஃபிஷியல் நியூஸில் சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நியமன தேர்வு ரத்தாகி டைரெக்டாக போஸ்டிங் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சான்றிதழ் சரிபார்ப்பில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக வேலைக்கு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க.